ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்தும்படி ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 27 அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன். என்ன கேட்பேன்? ஒன்றே கேட்பேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஒன்று என்று சொல்லுகிறதை அந்த மூன்று காரியமாக சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க. அந்த ஒன்று அந்த மூன்றாக சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றாரு? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில். ஆமென். அல்லேலூயா. அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும், ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். இந்த 2 காரியத்திற்காக அவருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதை நான் நாடுவேன். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பல இடங்களில் போகிறோம், பல இடங்களிலே தங்குகிறோம், பல இடங்களிலே நாம் பல இடங்களெல்லாம் பார்க்கிறோம். தேவம் ஆலயத்தை போல மகிமையான இடம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுறாருல ஒரு பாட்டு, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் எங்க தங்குறாலும், எவ்வளவு பெரிய பெரிய பங்களால தங்குறாலும் தேவ சமூகத்தில் இருப்பதை போல ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. இந்த தாவீதை பாருங்க, இவன் எப்போதுமே இவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. வேதம் சொல்கிறது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தோம். அவர் சொல்ல மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயம்னு சொன்னாலே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருடைய ஆலயம்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நான் கவனிச்சு பார்த்த ஒண்ணு, ஆலயம் அப்படின்னாலே மக்களுக்கு வெறுப்பு. எங்க போறதுக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. போத்தீஸ் போனா ரொம்ப ஹாப்பி. நமக்கு போத்தீஸ் தானே திருநெல்வேலியில ரொம்ப ஆரம்பி நிறைய கடைகள் இருக்கிறது. சரி இருக்கட்டும். கல்யாண வீட்டுக்கு போனா சந்தோஷம், விருந்து வீட்டுக்கு போறது சந்தோஷம். ஆனால் ஆலயத்துக்கு போனா சிலருக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமென். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலயத்துக்கு போனா நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆலயத்தில் போய் உட்காரணும்னா ரொம்ப கஷ்டம். 2 மணி நேரம் ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2 மணி நேரமும் தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கஷ்டப்படுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னா மன மகிழ்ச்சியா இருக்கணும். கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன். தாவீது சொல்லுகிறார், உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன், அது நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. வேற ஒன்று எனக்கு வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
தேவனிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்தில் இருப்பதை நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் தேவன் அவர்களை வெறுமையா விடவே மாட்டார். சந்தோஷம் இருந்தா பக்கத்துல கையை பிடித்து சொல்லுங்க, அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க விரும்புவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விரும்புங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அதிகமாக நம்முடைய நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு என்ன செய்யணும்? நம்ம விரும்பணும். எப்படியாவது ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போயிடணும்ப்பா, ஆராதனைக்கு போகாம இருக்கவே ஒரு நாள் கூட ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது. இப்போ எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு வருஷத்துல? 52 ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்படிதானே? அப்படிதானே ஐயா? 52 ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு வருஷம். 52 ஞாயிற்றுக்கிழமையும் நான் என்ன செய்யக்கூடாது? நீங்க நான் ஒன்று சொல்றேன், கவனிங்களேன். இப்படி பழகி பாருங்க, வீணா உங்க நேரத்தை எங்கேயுமே போக்க ஆண்டவர் விட மாட்டேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன் அப்படின்னா, தேவ சமூகத்தில் போகாம இருக்க மனசு வரவே அப்படின்னா போயிடணும். வேற எங்கேயாவது போகணும்னா மனசே இருக்காது. உண்மையா சொல்றேன். வேற எங்கேயாவது இப்ப போய் ரேஷன் கடைக்கெல்லாம் போகணும்னா மனசே இருக்காது. ரேஷன் கடைக்கு போனோம், அந்த ஆயில் நம்ம தேவ சமூகத்தில் இருந்தா, நீங்களே சொல்லுங்க, தேவ சமூகத்தில் இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாரா? வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்றேன். எல்லாவற்றை பார்க்கலாம் தேவ சமூகம் நமக்கு முக்கியமாக இருக்குமே ஆனால் உங்களையும் ஆண்டவர் முக்கியப்படுத்துவார். இந்த தாவீதை பாருங்க, இவன் தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறார். தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை விரும்புகிறார். ஆகாபிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும் அப்படிங்கிறார். வாசற்படியில் இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அன்னைக்கு நீங்க படிக்க பார்க்கும்போது அப்படி வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள எல்லாம் அவரை விடமாட்டாங்களாம். அது பைபிள்ல இல்ல, பைபிள்ல இல்ல, வேற ஒரு புஸ்தகத்தில் இருக்கு. யாசேர்னு சொல்ற புஸ்தகம். நீங்க என்ன பார்த்தா, என்னடா இவன் இதை இப்படி சொல்றான், பைபிள்ல இல்லாததை பேசுறானே அப்படின்னு உங்களுக்கு என் மேல பைபிள் கவனிங்க. நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சொல்லும் போது இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் எழுதுனா உலகம் கொள்ளாது அப்படின்னு தானே சொல்றாரு. யோவான்ல சொல்றாருல கடைசியில. சரி, அப்படி சொல்லியிருக்கு. இதே வேத புஸ்தகத்துல சில புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அதுல ஒரு புஸ்தகம் சொல்லுங்க. அதுக்கு டைம் போடுமா? வேத புஸ்தகத்துல இன்னும் சில புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது இப்பதானே சொன்னேன் யாசேரின் புஸ்தகம் அப்படின்னு, அதையாவது சொல்லக்கூடாதா? நிறைய புஸ்தகம் இருக்கு. உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், பைபிள் காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு எழுதிட்டு வாங்க பார்ப்போம் எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு. படிக்கணும். ஆமென். வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம். கைத்துக்கு ஒரு அல்லையில சொல்லுங்களேன். உண்மையா சொல்றேன், வேதத்தை நீங்க நேசிங்க, உங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படின்னா அவனுடைய தகப்பனார் பேர் யார்? என்ன? ஈசா, தாவீதுடைய தகப்பனார். அவனை பெற்றெடுக்கிற சூழ்நிலைமையில் அந்த 8வது குமாரனை பெற்றெடுக்க விருப்பமே இல்லை. அது ஒரு கதை இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்லலை, நீங்க இருக்கட்டும், பரவாயில்ல, ஆண்டு சித்தமான ஒரு நாள் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை. அதனால இந்த தகப்பன் அந்த பிள்ளையை ரொம்ப வெறுக்கிறான். அந்த பிள்ளையை ரொம்ப வெறுக்கிறான். ஆனா அந்த பிள்ளை என்ன விரும்புது தெரியுமா? என் அப்பா என்ன தாயும் தகப்பனும் கைவிட்டாலும். சங்கீதம் 27:10 படிங்க. சங்கீதம் 27:10. என் தகப்பனும்
என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை அவர் உண்மையாகவே இதை எழுதுகிறார். நீங்க நினைப்பீங்க விட்டாலும் அவங்க கை விட்டுட்டாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை அங்க. இவன் ஈசாய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க விரும்பல. ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, அது யாசேருடைய புத்தகத்தில் இருக்கு. இப்படி நிறைய சம்பவங்கள் நீங்க வேதத்துல, அதுக்குதான் அது இந்த புத்தகத்தில் அல்லவோ சொல்லப்பட்டிருக்கிறது, யாசேரின் யுத்த புத்தகத்தில் அல்லவோ சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிள் எப்படி எழுதியிருக்கோம், இங்க போட்டிருக்கோம் சில சம்பவங்கள். ஒரு அழில சொல்லுங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலைமையில அவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? எல்லாரும் என்ன வெறுக்கட்டும், எல்லாரும் என்ன பகைக்கட்டும், எல்லாரும் என்ன வேண்டான்னு சொல்லட்டும், எனக்கு ஒன்று வேணும், தேவனுடைய சமூகம் எனக்கு வேணும். ஆமென். நீங்க ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லாருமே உங்களை பகைக்கிற நிலைமையில, எல்லாருமே உங்களை வெறுக்கிற நிலைமையில நீங்க இருந்தா ஒரு காரியத்தை செய்யுங்க. எனக்கு எல்லாரும் என்ன வெறுத்தாலும் என்னை நேசிக்கிற ஆண்டவருடைய சமூகம், நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் ஆலயத்திலே தங்கி இருக்க விரும்புகிறேன், ஆலயத்திலே தங்கி இருக்க விரும்புகிறேன். எனக்கு அவருடைய சமூகம் வேணும், அவருடைய பிரசன்னம் வேணும், அவருடைய மகிமை வேணும். அதை நான் பார்க்கணும். எனக்கு வேற ஒண்ணு இந்த உலகத்துல வேண்டாம். எப்படியாவது அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். அவருடைய ஆலயத்துக்குள்ள நான் ஆராய்ச்சி பண்ணணும். அதற்காக நான் அவருடைய ஆலயத்துக்குள்ள நான் தங்கி இருக்கணும். எனக்கு இதுதான் மேன்மை என்று நீங்கள் விரும்பி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். தாவீதை கர்த்தர் உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தினார். அவனுடைய நாட்களிலே ஒரு ராஜாவும் அவனை எதிர்த்து ஜெயித்ததில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனை ஒருவனும் ஜெயிக்க முடியவில்லை, ஒருவனும் அவனை ஜெயிக்க முடியவில்லை. அவன் தோற்று போன சரித்திரமில்லை. அவன் ஜெயித்தான், 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 ஜெயித்துக் கொண்டே இருந்தான். எவ்வளவு வல்லமையுள்ள ராஜாக்கள் அவனை எதிர்த்தாலும் அவன் தோற்று போகவில்லை. காரணம், அவன் மேல் இருந்த தேவ மகிமை. அவன் தேவ மகிமையை விரும்பினான், தேவ பிரசனத்தை விரும்பினான், தேவ ஆலயத்தை விரும்பினான். அங்கிருந்த தேவ மகிமை அவனுக்கு ஜெய கொண்டு வந்தது. அவர் தோற்று போக அந்த மகிமை இடம் கொடுக்கவில்லை. இந்த கர்த்தருடைய பிள்ளையே, அந்த மகிமையால் நிரப்பப்படும் போது, அந்த வல்லமையால் நிரப்பப்படும் போது, அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது நீ தோற்று போகும்படி கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்க மாட்டார். எந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து தலை குனிந்து போவதில்லை, நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஹalleluya. நீ நிமிர்ந்து நிற்கும்படி, தலை நிமிர்ந்து நிற்கும்படி, உன்னை பகைக்கிற ஜனங்களுக்குள்ளே உன்னை கனப்படுத்தும்படி ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வார். அவருடைய மகிமை உன்னை நடத்தும், அவருடைய வல்லமை உன்னை நடத்தும், அவருடைய பிரசன்னம் உன்னை நடத்தும். அந்த பிரசன்னத்தை நீ விரும்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் தாவீதுக்கு தெரியும், எனக்கு தேவை அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம். I want to see the glory. நம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அந்த மகிமை வேற எங்க போனாலும் கிடைக்காது, அது ஆலயத்துல தான் இருக்குது. ஒரு அழில சொல்லுவீங்களா? பக்கத்தில் உள்ளவங்கள கையை பிடித்து சொல்லுங்க, இந்த தேவ மகிமை வேற எங்கேயும் போனா பார்க்க முடியாது. தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கேதான் இருக்கும். தேவன் இருக்கிற ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும். தேவன் உலாவுகிற ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும். சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள அந்த மகிமை இருந்தது. அந்த மகிமையினாலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி அங்கே தேவ மகிமை இறங்கி இருந்தது. இதுபோல ஒரு மகிமையை இந்த இடத்திலே கர்த்தர் வைக்கிறார். இங்கே ஒரு தேவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஊழியத்தில் அந்த மகிமையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். மகிமையின் அனுபவங்களை நீங்கள் பார்க்கும்படி பரலோகத்தின் மகிமை இந்த இடத்தில் வெளிப்பட போகிறது. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தகாரத்தில் வல்லமைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். பில்லிசூனிய ஆவிகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். மந்திரவாத ஆவிகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். மனுஷக வல்லமைகள், எரிச்சலின் ஆவிகள், பொல்லாத வல்லமைகள் தேவ மகிமைக்கு முன்பதாக விழுகிறது. பரிசுத்த ஆவியோட வல்லமைக்கு முன்பதாக விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. துடாரபாலா கபரக திராரபா ரிபாலா சந்தரா ஓடா ரபா கரா ரியாலா பாலா பாலா. ஹalleluya. நன்றி ஆவியானவரே,
நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருடைய சரீரங்களிலும் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு சரீரங்களிலும் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு சரீரங்களிலும் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு அவைகளிலும் வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில ஒருவனும் தாவீதை ஜெயிக்க கர்த்தர் இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தாவீதை ஒருவனும் ஜெயிக்க முடியல, தாவீதை ஒருவனும் ஜெயிக்க முடியல. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாவீதை எதிர்த்தாங்களோ அத்தனை பேரையும் தாவீது ஜெயித்தான். தாவீது மேல ஒரு தேவ மகிமை இருந்தது. அவன் மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்பினான், மகிமையை காண விரும்பினான், அவன் மகிமைக்காக தேவ சமூகத்தில் இருக்க விரும்பினான். 1000 நாட்களை பார்க்கலாம் உம்முடைய சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் உம்முடைய ஆலயத்தில் செல்லுகிற ஒரு நாள். ஒரு நாள் எல்லாரும் சொல்லுங்க, 1000 நாள்கள். 1000 நாள்னா கிட்டத்தட்ட 3 வருஷம். 3 வருஷம் தாவீது சொல்ற மாதிரி நம்ம சொன்னா, அந்த 1000 வருஷம் நீங்க உலகத்திலேயே டாப் மோஸ்ட் கம்பெனி, உலகத்திலேயே உங்களுக்கு நான் சொல்றது விளங்கல போல இருக்கு, உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி, உலகத்திலே அங்கதான் சம்பளம் கூட. அந்த மாதிரி 1000 நாள் அந்த இடத்துல நீங்க இருக்கிறதை விட தாவீது சொல்றாரு, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நீங்க எவ்வளவு பெரிய உன்னதமான இடத்துல இருந்தாலும் அதை கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு, அதை ஒப்பிட முடியாதுன்னு சொல்றாரு. நம்புறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? சந்தோஷமா சொல்லுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்போர், ஃபாதர் பாடுறாரு, உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்போர் துதித்துக் கொண்டே இருப்பார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறவங்க துதிச்சுட்டே இருப்பாங்கப்பா, பாடிட்டே இருப்பாங்கப்பா. நம்ம பாட 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 கிருபை இறங்கும், பாட பாட கிருபை பெருகும், பாட பாட மகிமை இறங்கும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பாடுனாங்களோ, எங்கெல்லாம் துதிச்சாங்களோ அங்கெல்லாம் மகிமை இறங்குச்சு. அங்கெல்லாம் தேவ மகிமையை கர்த்தர் அனுப்பினார், அங்கெல்லாம் தேவ வல்லமை அனுப்பினார். இன்னைக்கு நீங்க பாடி பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாடுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க தனித்து இருக்கும்போது பாடுங்க, வாகனத்தை ஓட்டும் போது பாடுங்க. ஓ தனித்து தேவ எங்க இருந்தாலும் நீ தேவனோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்கட்டும், உனக்கும் தேவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கட்டும், உனக்கும் தேவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கட்டும். உனக்கும் தேவனுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை இந்த உலகத்தில் எதுவுமே பிரிக்க கூடாது, எதுவும் பிரிக்க இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பணமோ ஐஸ்வர்யமோ மயக்கமோ எதுவுமோ தேவ பிரசனத்தை அல்லது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவை துண்டிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. தேவன் மட்டும் எனக்கு போதும். ஒரு பாட்டு உண்டுல்ல, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். எல்லாரும் பாடுங்க, ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், நீங்க போதும் அப்பா, உங்க சமூகம் எனக்கு போதும் அப்பா. மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும் இல்லையா, யாத்ரா 33ஆம் அதிகாரம் யாத்ரா அங்கே சொல்லும் போது அந்த மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகாமல் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இங்க மோசே ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவரே உங்க சமூகம் இல்லாம நான் உங்க ஊழியம் செய்ய மாட்டேன், உங்க சமூகம் எனக்கு வேணும், உங்க பிரசனை எனக்கு வேணும், உங்க வல்லமை எனக்கு வேணும். ஆண்டவரே நீங்க இல்லாம அல்லது உங்க சமூகம் முன்ன போகாம நான் மட்டும் வெறுமையா போனா வெறுமையா தான் இருப்பேன், என்னை கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது.
ராமே சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணுக்கு உதவாத கேஸ். நம்மளால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நீங்க இல்லாம என்னால ஒன்றும் கூடாது கூடாதப்பா. உங்க சமூகம் என் முன்னே போகாமல் போனால் உம் சேவை. அல்லேலூயா. உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போன ஆண்டவரே, உங்க சமூகம் இல்லைனா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் வெறும் மோசே தான், தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்ட வெறும் மோசே. என்னால ஒரு காரியமும் நடக்காது. நீங்க வந்தீங்கன்னா ஐ எம் ஸ்பெஷல். நான் ஒரு விசேஷமானவன். எதனால் இந்த ஜனங்கள் விசேஷமானவர்கள்? தேவன் நம்மோடு இருப்பதனால். பைபிள்ல இருக்கா இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதனால் விசேஷமானவர்கள்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை விட ஒருவேளை கோடி கோடி பணம் வச்சிருக்கலாம், பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், ஆனா நம்ம ஏழைகளா இருந்தாலும் நம்ம கூட ஒரு தேவ பிரசனம் இருக்கிறது. நமக்குள்ள ஒரு தேவ மகிமை இருக்கிறது. நமக்குள்ள ஒரு தேவ அபிஷேகம் இருக்கிறது. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மள அப்படியே அந்த மகிமைக்கு நேராக நடத்துவார். அந்த ஆவியானவர் மகிமையை நமக்கு காண்பித்து கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசே ஆண்டவரை ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் இல்லாம நான் உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். வேண்டாம், சமூகம் வராட்டா, நீங்க கூட வராட்டா, உங்க மகிமை எனக்கு முன்னாடி போகாட்டா எனக்கு வேண்டாம் ஊழியம். அவருக்கு தெரியும் இந்த மகிமை இல்லாம, இந்த தேவ பிரசனம் இல்லாம என்னால ஒண்ணு செய்ய முடியாது. நான் வெறுமையானவன். அதனாலதான் ஆண்டவர் அப்படி கேட்டார். அப்படி கேட்டனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நீ பயப்படாத, நான் என் சமூகத்தை உனக்கு முன்னாடி அனுப்புவேன். வெறுமையா உன்னை விட மாட்டேன். நான் உன் கூட வருவேன். உன்னை நான் தனிமையை அனுப்ப மாட்டேன். உன் கூடவே நான் இருப்பேன். ஏன்னா அவருடைய விருப்பம் ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு என்ன விருப்பம்? இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? ஆண்டவரோடு இசைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பத்தோடு நாம் இருப்போமே ஆனால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விருப்பத்தை கட்டாயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உடைய சமூகம் எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நான் இந்த வேலையை செய்யலாம் ஆண்டவரே அப்படின்னு மோசே சொன்னது மாதிரி நம்மளும், ஆண்டவரே உடைய சமூகம் வேணும், வேற எதையும் நான் விரும்பலப்பா, நான் விரும்புறது உம்முடைய சமூகத்தை மட்டும்தான். நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும் அப்படிலாம் அவர் கேட்கல. அவருக்கு தெரியும் என்னன்னா, நீங்க இருந்தா, உங்க சமூகம் இருந்தா, நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாட்டாலும் அற்புதம் நடக்கும். ராமன் சொல்லுங்க. அதனால நீங்க ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிடாதுங்க, உங்களுக்கு தப்பா எடுத்துடாதுங்க. ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா, என் கூட நீங்க இருந்தா போதும், உங்க சமூகம் நீங்க என் கூட வந்தா போதும். அற்புதம் செய்கிறது மோசே அல்ல, அற்புதம் செய்கிறவர் தேவன். அதிசயங்களை செய்கிறவர் மோசே அல்ல, அதிசயங்களை நடப்பிக்கிறவர் தேவன். அப்படின்னா அந்த அற்புதமான, அந்த வல்லமை உள்ள, அந்த மகிமையான தெய்வம் என் கூட வந்தா போதும், எனக்கு பயம் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துடுவாரு. நான் சும்மா இருந்தா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. எனக்கு கவலை இல்லை. என்னால ஒண்ணு செய்ய முடியாது. நான் பலவீனமானவர், நான் மனுஷன், சாதாரணமான மனுஷன். உன்னதமானவர் என் கூட இருக்கிறார் என்றால், அவர் என் கூட வருவார் என்றால், அவர் அசாதாரணமானவைகளை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த கால வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மகிமையை நீங்கள் விரும்புங்கள், அவருடைய பிரசனத்தை விரும்புங்கள், அவருடைய வல்லமையை விரும்புங்கள், அவருடைய ஆவியின் வல்லமையை நீங்கள் விரும்புங்கள். ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு வேணும். இந்த தாவீது கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டார். இந்த மோசே ஆண்டவரிடத்துல ஒன்றை கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே
உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் நீ கேள். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எலியா பயங்கரமான தெய்வ மனிதன். எலியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் வேதத்துல, அப்படிதானே? ஒரு உன்னதமான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷர். பயங்கரமான அடையாளங்களை எல்லாம் செய்கிறார், பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் செய்கிறார். யாருமே செய்ய முடியாத காரியங்களை இந்த மனிதனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். இப்போ அவருடைய ஊழிய பாதை முடிவடைகிறது. அவர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆண்டவர் அவரை சுழற் காற்றிலே எடுத்துக்கொண்டார். அப்படிதான வேதம் சொல்லுகிறது. சுழற் காற்றிலே ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எலிசாவை பார்த்து இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்பா, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. உனக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம தான் என்ன சொல்லுவோம்? நீங்களே யோசித்து பாருங்களேன். பெரிய ஊழியக்காரர் இவர், பெரிய ஊழியக்காரர். என்ன சொல்லுவோம்? உங்க ட்ரஸ்ட அப்படியே என் பேர்ல எழுதி வச்சிருங்க, இல்லையா? சொல்றது உண்மையா பொய்யா? சொல்லுங்களாமா ஐயா, சொல்லுங்களேன். ஏன் சிஸ்டர், நான் சொல்றது சரியா தப்பா? நான் இவ்வளவு நாள் உங்க கூட இருந்திருக்கு. யாருக்கும் மாத்தி கொடுத்துடாதுங்க. என் பேர்ல உயிர் எழுதி வச்சுட்டு போயிருங்க ஐயா, வேற யாருக்கும் கொடுத்துடாதுங்க. இப்போ அதெல்லாம் நடக்காது. இப்போ எல்லாம் என்னன்னா, இப்போ இவங்க கேஸ் போட்டுருவாங்க. எப்படி? நான் தான் இவ்வளவு நாள் இங்க கூட இருந்திருக்கேன், இவர் எனக்கு தரல, அதனால இந்த சொத்துகள் எனக்கு அடையும்படி நீங்கள் உதவி செய்யுமாறு என்ன செய்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க, கோர்ட்டில் போட்டாவும். இன்னைக்கு நடக்கிறது அப்படி. அப்போ இவர் வாயை திறந்து கேட்கிற, உனக்கு என்னப்பா வேணும்? உங்க வீடை என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருங்க, பெரிய வீடு. அதெல்லாம் நல்லா கவனிங்க. அதெல்லாம் கவலையே படல இந்த எலிசா. அப்படிதான் நீங்க நான் சொல்றேன், விளங்குதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன், கொஞ்சம் சிரிங்களேன். சிரிக்க மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல. இப்போ எனக்கு அவருக்கு இந்த வீடை பற்றியும் கவலை இல்லை, சொத்தை பற்றியோ ட்ரஸ்ட்டை பற்றியோ எதை பற்றியும் கவலை கிடையாது. என்ன வேணும்? நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி முன்னாடி கேளு. எனக்கு உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேணும், எனக்கு இரட்டிப்பாக வேணும். ராமேன் சொல்லுங்க. என்ன ஆசையை பாருங்க, யோசித்து பாருங்க. எலிசாவுடைய விருப்பத்தை பாருங்க. உம்மிடத்தில் ஆவியின் வரம் இருந்ததை நான் பார்த்தேன், என் கண்கள் கண்டது. உம்மிடத்தில் அதிகாரமும் அபிஷேகமும் வல்லமையும் தேவ பிரசனமும் இருந்தது. நீ போன இடத்துல எல்லாம் அற்புதங்களை செய்து நான் பார்த்தேன், அதுக்கு நான் சாட்சி. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், உம்மிடத்துக்கு ஆவியின் வரத்தை எனக்கு தாருன்னு கேட்கல, ரெட்டிப்பாக. என்ன எது ஆசை? ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா வேணும் ஆண்டவரே. ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். அல்லேலூயா. இந்த வாஞ்ச உள்ளவங்க கொஞ்சம் அப்படியே உங்க கையை தூக்க பார்க்கலாம். எனக்கு ஆவியின் வர வேணும். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த எலிசா பாருங்க, இப்படி ஆவியின் வர எனக்கு உம்மிடத்தில் இருந்த அளவு எனக்கு வேண்டாம், உம்மிடத்தில் இருந்த அளவு வேண்டாம், ரெட்டிப்பா வேணும். சரி, நீ கேட்ட, உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தாரு, சால்வை மேலிருந்து கீழே வந்தது. சால்வைய பிடிச்சுக்கிட்டாரு. எலிசா அங்கிருந்து வரும்போது எலியா சால்வைய முறுக்கி தான் அடிச்சாரு. அப்படிதான் இருக்கும் பாருங்க, படிச்சு கேட்டு பாருங்க தெரியும். எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை முறுக்கி அடித்தாராம். முறுக்கி அடித்தார். அது இரு பக்கமாக பிரித்தது. ஆனா இந்த எலிசா என்ன பண்ணாரு பாருங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி
தண்ணீரை அடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவுக்கு வித்தியாசத்தை பாருங்க. ரெட்டிப்பான அபிஷேகம் வரும்போது முதல்ல 1 மடங்கு அபிஷேகம் உள்ள எலியா, அவர் சின்ன அபிஷேகம், அது பயங்கரமான அபிஷேகம் தான். ஆனா முறுக்கி அடிச்சுதான் யோர்தான் பிளக்குது. இவர் என்ன பண்றாரு, எங்கே அப்படி சொல்லி அடித்த உடனே தானே பிறகு. இப்ப இதுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? முறுக்குறது அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம், இது சாதாரணமான ஒரு அனுபவம். ரெண்டாவது, அப்போ நான் ஒன்று சொல்றேன், ஆவியின் வரத்தை நீங்க கேட்டீங்கன்னா, ரெட்டிப்பான வரங்களை கேட்டீங்கன்னா, கடந்த நாட்களிலே கடினமா போராடி கிடைத்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப எளிதா உங்களுக்கு கிடைக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆவியின் வரத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப எளிதா வரும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றது விளங்கல போல இருக்கு. புரிய சிம்பிளா தான் சொல்லிட்டு இருக்கேன். விளங்குதா? அப்போ கடினமா. இன்னொன்னு சொல்றேன், இவர் எத்தனை வருஷமா ஊழியம் செய்து கடைசியில தான் யோர்தானை பிளந்தார். ஆனா இவர் எலிசா ஊழியத்தின் தொடக்கத்திலேயே ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷமா போராடினத ஒரு செகண்ட்ல எடுத்துட்டாரு பாருங்க. அதான் ஆவியின் வரத்தினுடைய வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா தாங்கப்பா, ஆவியின் வரத்தை எனக்கு ரெட்டிப்பா தாங்கன்னு நீங்க கேட்டு அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அந்த வரங்கள் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய எல்லாம் எத்தனை வருஷம் நீங்க போராடி கிடைக்காதது அந்த வரங்கள் உங்க மேல் வந்த உடனே, அந்த கிருபை உங்க மேல வந்த உடனே நீங்க கை நீட்டினாலே போதும், தேவ வல்லமை வெளிப்படும். கை தூக்கி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். 2 கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பல வருஷமா ஜோமணி, பல வருடமா ஜோமணி பெற்றுக்கொள்ள முடியாதவை நீங்க எலியாவின் தேவன் எங்கே அப்படி சொல்லி கையை நீட்டும் போது கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். நம்புறவங்க 2 கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள், உனக்கு முன்னாடி இருக்கிற யோர்தான்கள், பிரவாகித்து வருகிற யோர்தான்கள், கர்த்தருடைய வல்லமையினாலே ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா சவால்கள் ஓ தேவ ஆவியின் வல்லமையினாலே இன்றைக்கு விளட்டுமை போடுது, விளட்டுமை போடுது, புரிந்து போகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். கைத்துக்கு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இத்தனை வருஷமா போராடி கிடைக்காத நன்மைகள் சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு விளங்கல போல இருக்கு. எலியா போராடி பெற்றுக்கொண்டத எலிசா லேசா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க லேசா. அத இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஈஸியா. எல்லாரும் சொல்லுங்க. நிறைய பேர் வாயை திறக்கவே மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் நாங்க திறக்க மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க ஈஸியா. ஈஸியா. இந்த காய்ச்சல் ஈஸியா போயிடும், இந்த பலவீனம் ஈஸியா போயிடும், இந்த கஷ்டம் ஈஸியா போயிடும். அல்லேலூயா. இந்த போராட்டம் ஈஸியா போயிடும். இது கஷ்டம் கிடையாது. உனக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு ஈஸியா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஈஸியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எளிதா தேவ வல்லமை மேல வரும்போது சகலத்தையும் நீ பெற்றுக் கொள்வாய். அது அதிசயமா இருக்கும். ஆகவே நீ ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆவியின் வரவெனக்கு இரட்டிப்பாய் தாரும் ஆண்டவரே. I need that. அல்லேலூயா. எனக்கு பணம் அல்ல முக்கியம், எனக்கு சொத்தல்ல முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லை. வெறுமையா இருந்தாலும் உனக்குள்ள தேவ அபிஷேகம் வரும்போது பணத்தை கொண்டு நாகமான் வருகிறான். நாகமான் எங்க இருந்து வர்றான்? சீரியா தேசத்துல இருந்து வரான். வந்து என்னய்யா ஏய் போ, பணம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு நிறைய இருக்கு, எனக்கு ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார். ஓ படம் நீ இது விக்கிரகத்துக்கு உள்ளது, இது எனக்கு வேண்டாம், போ, நான் படத்துக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் எலிசாவுக்கு மேல இருந்த அபிஷேகம். கையை எலியா கூட அப்படி செய்யல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போ, அந்த படத்தை கொண்டு கூட இருந்தவன் பார்த்துட்டே இருக்கான். இந்த மனுஷனை பாரு, இவ்வளவு கொண்டு கொடுக்குறான், இவன் வேண்டாங்கிறான். நம்ம விடக்கூடாது. நம்ம அப்படிதான் நம்ம விடக்கூடாது. பின்னாடி போய் சொல்லுங்களேன், பின்னாடி போய் இப்பதான்
இப்பதான் கொஞ்சம் ஆட்கள் கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட் நீங்க, அதனால எஜமான் போய் வாங்கிட்டு வர சொன்னார். பொய்ய பாரு, போய் சூப்பரான போய். இப்பதான் கொஞ்சம் கெஸ்ட், நீங்க அந்த பக்கம் போன உடனே கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் தாங்க. நாகமான விட்டு போன அந்த குஷ்டரோகம் ஓ மேல வந்து ஒரு அல்லையில சொல்லுங்க. சொன்னா போதும் அந்த வேர்ட், அனாயிண்டட் வேர்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை சொன்னா போதும். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னா போதும். வாயில ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கட்டும். வாயில தேவ வல்லமையை கர்த்தர் வைக்கட்டும். சரீரத்துல தேவ அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கட்டும். நீ சொன்னாலே அப்படி ஆகக்கூடிய அளவில் எலிசாவின் மேல இந்த ஆவியின் வர ரெட்டிப்பா எப்படி செயல்படுகிறது பாருங்க. கை தட்டி ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நம்புறீங்களா? ஆவியின் வரும் எனக்கு ரெட்டிப்பா. என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் பையனுக்கு வேலை வேணும், என் பையனுக்கு இப்போ சம்பளம் கம்மி, இன்னும் கூடுற சம்பளம். அப்படி தானே? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் பைபிள் சொல்லுது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஆண்டவரை நேசிங்க. நான் அன்பா சொல்லித்தரேன். என்ன நீங்கள் பகைச்சாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆசீர்வதிக்கப்படாதான் நான் இங்க வாரேன். உண்மையா அதுக்கு தான் வாரேன். ஆண்டவருக்கு பயந்து வாரேன். ஆமென். வந்து ஆண்டவர் தர வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். கட்டாயம் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. நீங்க நம்புற அப்படியே கதை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சிடும். ஒண்ணுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் பொதுவாக நான் வந்து ஊழியத்தில் ரொம்ப நெருக்கத்தில் கர்த்தரை நடத்தும் போது நான் சொல்லுவேன், ஏன்னா கர்த்தரை நடத்துவார். அல்லேலூயா. எங்க பகுதி, நம்ம பகுதியிலேயே என் அளவுக்கு யாரும் வெளிநாட்டுக்கு போகல. உண்மையா தான் சொல்றேன். அது தேவன் என் மேல வைத்த இறக்கம். இங்க பார்த்தா ஒண்ணு நம்ம எங்க கர்த்தரை வச்சிருக்கிறது எப்படின்னா இப்படிதான் இருக்கணும். என்னைக்கு அப்படி வைப்பாரா? கொஞ்ச நாள் 28 வருஷம் அது அப்படியே ஒரு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். ஆனா அடுத்து ஆண்டவர் எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு, இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு. அல்லேலூயா. நீங்க பார்க்க தானே போறீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லி, அதனால அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா காத்திருந்து தான் ஆகணும். அது எனக்கு நான் தூக்கிட்டு போய் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் ஆண்டோட சொல்லுவேன், எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க மட்டும் என் கூட இருங்க. அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு டெஸ்ட் பண்றது? உபத்திரவத்திற்கு கோயில தான் நம்மளை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. பாடு உபத்திரவத்தை தந்து அதுல தான் நம்மளை அப்படியே புடமிட்டு பொன்னாக விளங்கப்பட்டு வர்றான். சொல்லுங்க எல்லாரும். அதுதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய திட்டம். அதனால நீங்க எனக்கு போதும்ப்பா. ஒரு தடவை எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது, நல்ல பணம், நல்ல ஒரு வாய்ப்பு. அப்போ இயேசுவா பேசுனாங்க. நான் வந்து யார்கிட்டையும் பேசாமல் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். என்கிட்ட ஆண்டவர் சொன்னாங்க, நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்போ அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட இயேசுவா கேட்குறாங்க, உனக்கு அந்த பணம் வேணுமா நான் வேணுமா அப்படின்னு. சூப்பர் சான்ஸுங்க. உண்மையா நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி நான் ரொம்ப கோடீஸ்வரனாக இருக்கலாம். அப்படின்னா மாதம் வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். மாதம் 1.5 லட்சம் என்னாச்சு? சும்மா இருக்கிற எனக்கு 1.5 லட்சம் வந்தா என்ன சொல்லுங்களேன், இல்லையா? சும்மா நான் சொன்னேன், ஏசப்பா அது வேண்டாப்பா அப்படி. உடனே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணார். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நம்புனா நம்ம ஆண்டவர் என்ன பேசினார், இது உனக்கு வேணுமா நான் வேணுமா அப்படி. நான் சொன்னேன், இது வேண்டாம், நீங்கள் போதும் அப்படி. என் நிலைமை எனக்கு தெரியும், என்ன நிலைமையில நான் ஓடுறேன்னு. ஆனால் அதை நான் பார்க்கல. அதனால எனக்கு தெரியும், இதெல்லாம் பெருசு அல்ல, இது மேன்மை அல்ல, அவருடைய கிருபை மட்டும் போதும். நீங்களும் நான் இது உதாரணத்தை என்ற இயேசுவா சொன்னதை பேசுனதை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இந்த அனுபவத்தை ஆண்டவரே என்ன வேணும்னு கேட்கும்போது ஒன்றும் வேண்டாப்பா, நீங்கள் மட்டும் போதும்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாருங்க. நீ எத்தனை பேரை சொல்லியிருக்கேன்? போச்சு. சமூகம் மோசே, உங்க சமூகம் மட்டும் போதும். எலிசா உங்க ஆசீர்வாதம், உங்க ஆவியின் வர ரெட்டிப்பா. அடுத்தது தாவீது. அது தாவீது ஒன்று கேட்கிறார். அதனால் அந்த இடத்துல நான் இன்னும் பேசலை. அப்போ இன்னொரு ஆள் ஆண்டு சுத்தமாக வந்து பேசுனேன். இன்னொரு ஆள் கதை இவர் ரெண்டு சொல்லு. இன்னொருத்தர் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொப்பனத்தில் சாலமோனுக்கு தோன்றார்.
சாலமோனுக்கு சொப்பனத்தில் தோன்றி, சாலமோனே நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு அப்படிங்கிறார். இருக்கா? வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிற, அப்ப நீ என்ன விரும்புற என்று கேளு. உடனே சாலமோன் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க வாசிங்க, முடிச்சிருவோம், கவலைப்படாதுங்க, நான் முடிச்சிருவேன். சந்தோஷமா நீங்க போயிடலாம். அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உம்மையும் மன நேர்மையாய் நடந்து கொண்டான். அவருக்கு நீர் பெரிய கிருபையை செய்து அந்த கிருபையை நீர் அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு குமாரனை அவருக்கு தந்தி. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி இருக்கிறீர். நானோ வென்றால் போக்கு வரவு தெரியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமாயிருக்கிற லட்சத்துக்குட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். உமது ஜனத்தின் முன்னாடி இருக்கிறேன். ஆகையால் உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று எனக்கு ஞானமுள்ள இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றே கேட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. ஒன்றே கேட்டேன். மோசே கேட்கிறாரு, உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும். மோசே சொல்றாரு, உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும். அடுத்தது எலிசா சொல்றாரு, உம்மிடத்துல இருந்து ஆவியில் வரும், எனக்கு 2 மடங்கு வேணும். இந்த மனுஷன் சொல்றாரு, இந்த மனுஷன் உனக்கு என்னையா வேணும், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஞானம் மட்டும் வேணும். இதுக்கு மேல பேசுற நேரம் ஆயிரம் ஆயிட்டுல டைம். ஞானம் பைபிள் சொல்லுது, இயேசுதான் ஞானமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரே நமக்கு ஞானம் மீட்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நமக்கு ஞானமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, ஞானத்தை மட்டும் தாரும். நீதிமொழிகள் புஸ்தகத்திலையும் ஞானம் வீட்டை கட்டி 9ஆம் அதிகாரம் 8, 9 எல்லாம் படிங்க, உங்களுக்கு தெரியும் அந்த ஞானம் என்பது இயேசுவை காட்டுகிறது. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அந்த நீதிமொழிகள் வீட்டில் போய் அந்த வாசிப்பீங்களா இல்ல நிறைய பிஸியா இருப்பீங்களே? எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாம் பேசணும். 2 மணி நேரம் வாயை பொத்திட்டு எப்படி கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன், இனி எவ்வளவு இருக்கு, அப்படிதானே? சரி, வாசிங்க, போய் வாசித்து பாருங்க. அந்த வசனத்தோடு ஆண்டு உங்களோடு பேசுவார். ஆமென். அதை வாசித்து பாருங்க. ஏன்னா வேதத்தை நேசிங்க, சமாதானம் கிடைக்கும். இப்போ இந்த ஆண்டவரே, நீர் என்ன தகப்பனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கி, நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இந்த ஜனத்தை நடத்துக்கு ஞானத்தை தான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கீழே வாசிக்க, நான் முடிக்கிறேன். உன் வார்த்தையின்படியே நான் செய்வேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்து இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடியே இருந்தது கிடையாது, பின்னாடி இருக்க போறது கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய ஞானத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஞானம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன் ஆண்டவரிடத்துல. அப்போ அவங்க கேட்டது எல்லாத்தையும் நீங்க நல்லா பாருங்க, தேவனுக்கு பிரியமானதை தான் கேட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நீ உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கேட்கல, அப்படிதானே? வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் கேட்கல,
ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்காமல் ஐஸ்வரியத்தை கேட்காமல் உன் சத்துருக்களுடைய பிராணனை கேட்காமல் இந்த காரியத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை நீ கேட்டபடினாலே, அல்லேலூயா, உனக்கு முன்னாடி இருந்தவனும் பின்னாடி இருக்கிறவனும் எவருக்கு இல்லாத ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நீ கேளாத ஐஸ்வரியத்தை உனக்கு தருவேன். அந்த ஐஸ்வரியத்தில் உனக்கு முன்னும் பின்னும் ஒருவனும் இருப்ப. என்ன தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்றேன், கவனிக்க, சாந்தத்தோடு சொல்லி முடிக்கிறேன். நீங்க கேட்க வேண்டியதை கர்த்தரிடத்துல கேளுங்க. அது இது ஆன பூனை மண்ணாங்கட்டி எல்லாம் கேட்காதுங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். பைபிள் சொல்லுது, நீங்க ஜெபம் முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுமா? அவன் அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நமக்கு பிரியமா வாழணும்ப்பா. ஜனத்தை தந்தீங்க, ஞானத்தை தான். ஜனத்தை தந்தீங்க, ராஜாவா என்ன மாற்றிருக்கீங்க. அதனால எல்லா சத்ருவையும் எனக்கு தரணும். நான் எங்க யுத்தம் பண்ண போனாலும் வெற்றி தரணும் அப்படிலாம் கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்ருக்குடைய பிராணனை கேட்கல, நீ ஞானத்தை தான் கேட்ட. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீ கேட்காததையும் உனக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமானது நம்ம கேட்டோம் அப்படின்னா, நீங்க கேளாததையும் கர்த்தர் உங்க கையில அள்ளி கொடுப்பார். ஏன்னா ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் ஒருவனை உயர்த்த விரும்பினா யாரும் தடுக்க முடியாது. ஒருவனை தாழ்த்த விரும்பினா ஒருவனை தடுக்க முடியாது. அந்த கரத்தினாலே எவரையும் உயர்த்த அவராலே ஆகும். அல்லேலூயா, எவரையும் உயர்த்த அவராலே ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எந்த மனுஷனும் உயர்த்த முடியும். பயதையோ படிக்காதவனோ ஒண்ணுமில்லாதவனோ அவனையும் கர்த்தர் உயர்த்த முடியும். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை உயர்த்த ஆண்டவரால முடியும். அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நீ அதை கேட்காண்டா, தியானத்தை கேளு. தியானத்தை படங்கள் போடுவோமா? மணி நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். சொல்லுங்க, சுகம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம். நீங்க குறவுப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க கேட்க வேண்டியது ஆவியின் வரங்களை கேளுங்க, ஆவிக்குரிய காரியங்களை கேளுங்க, பூமிக்குரியதை வெறுக்க. ஆமென். எனக்கு ஆண்டவரே வேலை இல்லாம போனாலும் பரவாயில்ல, இங்க பாருங்க, வேலை இல்லாம போனாலும் பரவாயில்ல, இப்படி ஆலயத்துல தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேர் அப்படிதானே? 4 பேரை சொன்னேன், உங்களுடைய ஆலயத்தை தங்கி இருக்கணும், உங்களுடைய காரியங்களை நான் வாஞ்சிக்கணும் அப்படி சொல்லி இந்த மாதிரி இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளை விரும்புங்க. மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீ அறியாத எட்டாத ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். கையை பிடிச்சு அவர் கொண்டு போ. பைபிள் கண்மலையின் தேனினால உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். அறியாத எட்டாத காரியங்களை உனக்கு செய்வார். எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய மகிமை வெளிப்படட்டும். இந்த ஊழியத்தில் பெரிய மகிமை வெளிப்படட்டும். இந்த தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்த தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இதை தான் நம்ம விரும்பணும். இதை தான் நம்ம ஜெபிக்கணும். இதை விரும்புங்க. நீங்க இதை விரும்பும் போது பயங்கரமான காரியம் குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அதிசயங்கள் செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், மகிமையான காரியங்களை செய்கிற தேவன் நிச்சயமாகவே செய்வார். நிச்சயமாகவே செய்வார். கைதட்டி ஒரு நிமிடம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உன் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும். உன் குடும்பத்தில் நன்மை நடக்கும். தேவனுடைய வல்லமை இறங்கும். உன் ஊழியத்தில் தேவனுடைய மகிமை இறங்கும். சபையில தேவ மகிமை இறங்கும். வீட்டுக்குள்ள தேவ மகிமை இறங்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். அதிசயம் கர்த்தர் செய்வார். நிமாலாபாலா சந்தராபாலா ரீமா கபாலாபா துடமனா ரிபாலா சந்தர ரிபாலா பௌடா துடரா ரி கபாலாபாலா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் இப்படி வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் இப்படி வல்லமை இறங்கட்டும். வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். இங்க இருக்கும்போது வீடுகளில் இருக்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். உயர்த்துங்க அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. Thank you Lord. Hallelujah. விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவர் எனக்கு செய்ய போற கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. ஊழியத்தின் மேல் அப்படி கிருபை இருக்கட்டும். Thank you. ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்ய போற அற்புதங்களுக்காக நன்றி. நீங்க அதிசயப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. உங்களுடைய பூரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். பூரிக்கும்படி நன்மையானவைகளை செய்ய போகிறார். பூரிக்கும்படி நன்மையானவைகளை செய்ய போகிறார். தேவனுடைய மகிமை உங்களுக்கு முன்பதாக வெளிப்பட போகிறது. அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். Thank you Lord. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா விஷயம் நீ ஜெபம் பண்ற எல்லா விஷயத்திலும் அற்புதங்கள்
ஜெபிக்கிற எல்லா விஷயத்திலும் அற்புதத்தை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். குடும்ப காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீ அதை பற்றி கவலைப்படாண்டா, பாரப்படாண்டோம். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடத்துவார். நீ மகிமையை மட்டும் விரும்பு, மகிமையை மட்டும் விரும்பு. அந்த மகிமை உனக்கு கண்களுக்கு முன்பதாக வெளிப்படும். அந்த மகிமையுடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்படும். அது தேவ பிரசன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்படும். அதை நீ பார்த்தபடி கர்த்தருக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டு கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். கிருபையுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சபத்திலே கடந்து வந்து ஆராதிக்க துதிக்க நம்முடைய வசனங்களை தியானிக்க நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி. அந்தபடி பிள்ளைகளை ஆசீர்வதி. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொன்னவர். ஆண்டவர் இடத்தில் ஒரு காரியத்தை கேட்டது. சில தெய்வ பிள்ளைகளை நாங்கள் எடுத்து தியானித்தோம். ஆவியானவர் எங்களோடு பேசினீர். இந்த வசனத்தின்படி எங்களை நடத்து. ஒரு மகிமை இந்த ஊழியத்தின் மேல இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும், ஊழியம் செய்கிற அப்பாவுடைய அருமையான அம்மா மேல, குடும்பத்தின் மேல இருக்கட்டும். அப்படி செய்கிறதுக்காக நன்றி, வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. திரளான ஜனங்கள் இந்த இடத்தை தேடி வரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊருக்குள்ள அநேக ஜனங்களை பிரித்து கொண்டு வர போறதுக்காக நன்றி. அநேக ரட்சிக்கப்பட போறதுக்காக நன்றி. அநேகருடைய வல்லமை காணப்படுற சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஜனங்களுடைய வல்லமை காணும்படி வரப்போறதுக்காக நன்றி. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். இன்னும் ஒவ்வொரு நாளும் புது புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்களாக. அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும். நீங்க பெரிய செய்யுங்கப்பா. நீங்க இருந்தா போதும். கிரியை செய்கிறவர் நீங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாத பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அருமையான அம்மாவுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த பலவீனங்கள் அற்புதமான காரியம் ஏற்ற நேரத்தில் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அதிசயங்களை செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் மேலும் கிருபை இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.